ஒரு ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அவல் அண்ட் ரவாவை வச்சு பண்ணியிருக்கோம். இதுக்கு சைடிஷாக ஒரு சட்னி ரெசிபி ரெண்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் அவல் எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அவல் வாஷ் பண்ணியாச்சு. இப்போது எந்த கப்பால் அவல் எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப் ரவா, 1 கப் தயிர், கொஞ்சம் புளிக்காத தயிராக இருக்கணும். தயிர் இல்லாட்டி மோர் கூட சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் அவல் கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா ஊற விடணும். அவல், ரவா, தயிர் எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா ஊறணும். ஸோ இது 15 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடலாம். அவல் நல்லா ஊறிடுச்சு. தொட்டு பார்த்திங்கனால தெரியும், நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது கூட பொடியாக நறுக்கின கொத்தமல்லி 1 கப், ஒரு 2 இல்லாட்டி 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி அதை அது கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு அது கூட சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது மாதிரி ஒரு ஸ்டீம் பிளேட்டு இல்லை இட்லி பாத்திரம் எதுவாக இருந்தாலும் ஓகே தான். அதை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி ஒட்டாமல் வர்றதுக்காக கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம அவல், தயிர், ரவா மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த மாவை எடுத்துகிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம அதை தயார் பண்ணிக்கலாம். நான் இதை ரவுண்ட் ஷேப்பாக தான் தயார் பண்ணியிருக்கேன். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்டீம் பிளேட்டை அதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணிவிட்டு 5 to 10 மினிட்ஸ் தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா 5 to 10 மினிட்ஸ் இதை நல்லா ஆவியில் வேக வச்சுட்டு எடுக்கணும். பாருங்கள், இது நல்லா சாஃப்டாக நல்லாவே வெந்து வந்துருச்சு. 5 to 10 மினிட்ஸ் இருந்தால் போதும், நல்லா வெந்துடும். அது ஒரு பேன் எடுத்துகிட்டு பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகமும் கடுகும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெள்ளை எள்ளு இல்லை கருப்பு எள்ளு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 2 ஸ்பூன் எள்ளு அதில் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா ஒரு 3 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாமும் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போது இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்து நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். மிளகாத்தூள் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்ச டிஷ்ஷை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிளகாத்தூள் அதில் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா திருப்பி விட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். இப்போ தெரியுது இல்லையா, இதேமாரி நம்ம தாளித்த எல்லாமே இது கூட நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக விடணும்.
இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது சைடில் வச்சுட்டு நம்ம அடுத்து சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பஞ்ச் கொத்தமல்லி இலை எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய், 4 பல்லு பூண்டு, அதுக்கப்புறமா ஆலு புஜியா இல்லை சேவ், ஏதாவது எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. அது கூட ஒரு 1/4 கப்பு சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். சட்னிக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். க்ரீன் சட்னி கூட இதோட டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இல்லாமல் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. சோடா இல்லை, ஈனோ போடலை. ஸோ ஆவியில் வேக வச்சதுனால ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.